ஸோ இந்த குரு பயிற்சின்றது எவ்வளவு காலம் நீட்டிக்கும்? அந்த ஒரு வருஷத்துல எந்த வேலையில இந்த குரு பயிற்சி வந்துட்டு உருவாகும்? 11 மாசம் நீடிக்கும்மா. ஓகே. ஒரு குரு பயிற்சி. ஒரு குரு பயிற்சி 11 மாசம் நீடிக்கும். ஆனா அதுவே அதிர்ச்சாரம்னு சொல்லக்கூடிய வேகமா நகர்ந்து ஒரு 3-4 மாசம் பக்கத்து ராசிக்கு போகக்கூடிய சில பயிற்சிகள் உண்டு. சில பயிற்சிகள் ஒரு வருஷமா அங்கே இருப்பார். அது அந்தந்த வருஷத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ கடகத்துக்கு போறார். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேல கடகத்துக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆறாரு மிதுனத்துக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் 3 பாகங்களா அஷ்டம சனி, ஜென்ம சனி இந்த மாதிரி பிரிவுகள்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி குரு பயிற்சியில என்னென்ன மாதிரியான பிரிவுகள்லாம் இருக்கு? என்னென்ன மாதிரியான மாற்றத்தை அது உண்டு பண்ணும்? எந்த மாதிரியான மாற்றங்களை உண்டு பண்ணணும்னா, நம்பர் 1 அவர் இருக்கிற இடத்த சரிப்படுத்த மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் சுப கிரகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கிற இடத்த விட அப்பனா இருக்கிற இடம் சரிப்படுத்த மாட்டாருன்னா உடனே சுக்கிரனை அவ்வளவு தூரம் எடுத்துக்க மாட்டான். அந்தனர் தனித்து நிற்க அவதியில் மெத்தை உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்தனர் தான் குரு. அவர் தனித்து நிற்கக்கூடாது. எந்த ஜாதகத்திலையுமே குரு தனித்து நின்றார்னா அவருக்கு அந்த ஜாதகருக்கு அவதியில் மெத்தை உண்டு. ஸோ அவர் இருக்கிற இடத்தை விட இப்போ மிதுனராசிக்கு வரார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மிதுனராசிக்கு வரார். ஆனால் அவர் பார்க்குற பார்வைக்கு வீச்சு அதிகம், டிக்ஷன்யம் அதிகம். அவரோட பார்வைக்கு யாருமே இது பண்ண முடியாது. அது அங்கே நல்லது மாத்திரம்தான் நடக்கும். இதுவே மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி அவர் 7ஆம் அதிபதி. ஆனா அவரா இருந்தா கூட அதே பாதகாதிபதியான குரு அவர் பார்வைக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு கிரகம்.